எங்களுடைய சக்தியையோ எங்களுடைய பணப்பலத்தையோ நம்பி நாம் ஒரு நாளும் வாழக்கூடாது. என்றால் வரலாற்றில் நாம் எங்கும் பணத்தை நம்பியோ ஆயுதங்களை நம்பியோ வாழ்ந்தவர்கள் அல்ல. எந்த வரலாறு குறிப்பை எடுத்து பார்த்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொடக்கம் இதுவரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்களின் பக்கம் திசை திருப்பித்தான் அல்லாஹுடைய உதவியை நேரடியாக எடுத்திருக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய யுத்தமாக இருந்தாலும் அதனுடைய சுருக்கமும் அதுதான். அதற்கு பின்னால் வந்தவர்களும் அவ்வாறு தான் நடந்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாம் பார்த்தால் பைத்துல் மக்திஸுடைய வெற்றி கிடைப்பதற்கு 2 நாட்கள் இருக்கிறது. சலாஹுத்தீன் அய்யூபி அலைஹி ரஹ்மா தன்னுடைய போசஸ் என்ன செய்கின்றார்கள் என்று பார்ப்பதற்காக வேண்டி வலம் வந்து பார்க்கிறார்கள். ஒரு கூடாரத்தை பார்த்தார்கள். ஃபரஆ ஹீமத்தன், ஒரு கூடாரத்தை பார்த்தார்கள். வஅஹ்லுஹா நாஇமூன், அவர்கள் ஒரு கூட்டம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டத்தை பார்த்தார்கள். வஅஹ்லுஹா யுஸல்லூன், அந்த கூடாரத்திலே இருக்கக்கூடியவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு கூட்டத்தாரை பார்த்தார்கள். ராஃபிஈன ஐதியஹும், அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டத்தாரை பார்த்தார்கள். அவர்கள் யஸ்குருனல்லாஹ அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ்வை விக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூடாரத்தை பார்த்தார்கள். அந்த மக்கள் எல்லாம் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூடாரத்தை பார்த்தார்கள். வஅஹ்லுஹா நாஇமூன், அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை எழுப்பாட்டி விட்டு சொன்னார்கள், சனுதா பிஹாதிஹி, இன்னும் 2 நாட்களில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அப்படி தோல்வி கிடைப்பதாக இருந்தால் இந்த தூங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய முசீபத்தின் மூலமாகத்தான் தோல்வி கிடைக்க நேரிடும். அதனால் அவர்களையும் ஆர்வப்படுத்தினார்கள், அவர்களையும் அமல் செய்யக்கூடியவர்களாக மாற்றினார்கள். 2 நாட்களில் பைத்துல் மக்திஸுடைய வெற்றி கிடைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, முஸ்லிம்கள் நாம் எப்பொழுதுமே அமல்களை நம்பி அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் அமல்களையும் நாம் முன்னால் வைத்து நாம் எங்களுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக வெற்றி அது எங்களுடைய கால்களை முத்தமிட்டிருக்கிறது. இது வரலாறு குறிப்புகள் எங்களுக்கு சான்றாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ரோமர்களோடு நடந்த ஒரு யுத்தம் தான் ஒரு பயங்கரமான ஒரு யுத்தம். 3000 ரோமர்கள் இருந்தார்கள், இல்லை 30,000 பேர் இருந்தார்கள். வெறுமனே 3000 முஸ்லிம்கள் மாத்திரம் இருக்கிறார்கள். அடுத்த நாள் காலையில் யுத்தம் நடக்கப் போகிறது. இப்பொழுது நோட்டம் பார்ப்பதற்காக வேண்டி ரோமர்களுடைய தலைவர் முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக வேண்டி ஒரு மனிதரை, ஒரு உளவாளியை அனுப்பி வைக்கிறார். அவர் வந்து பார்க்கிறார். முஸ்லிம்களை பார்த்தால் ஃபரஆ பஅதஹும் ருக்கா, சிலர் ருகூவிலே இருக்கிறார்கள், இன்னும் சிலர் சுஜூதிலே இருக்கிறார்கள், இன்னும் சிலர் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சிலர் நலவை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஃபதஹிஷர் ரஜுல், அவருக்கு ஒரு விதமான பயம், திடுக்கம், நடுக்கம் ஏற்பட்டது. உடனடியாக திரும்பி போய் சொன்னார், அரசரே, நாங்கள் நினைப்பவர்களை போலல்ல முஸ்லீம்கள். முஸ்லீம்கள் நேர் மாற்றமானவர்கள். ஃபரஐது பஅதஹும் ருக்கா, சிலரை பார்த்தேன் ருகூவிலே இருக்கிறார்கள், இன்னும் சிலரை பார்த்தேன் சுஜூதிலே இருக்கிறார்கள், இன்னும் சிலரை பார்த்தேன் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சிலர் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சிலர் நோன்பு பிடித்திருக்கிறார்கள், இன்னும் சிலர் நலவை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் ஃபதஹிஷல் மலிக், அரசருக்கும் ஒரு விதமான பயம் ஏற்படுகிறது. அரசர் சொல்கிறார், லவ் குன்த சாதிகன் ஃபீமா தகூல், நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான இடம். அவர் சொல்லுகிறார், நீ சொல்லக்கூடிய விடயம் உண்மையாக இருந்தால் லபதுல் அர்தி கைரும் மின் லிகாஇ ஹாஉலாஇ கதன் அலா வஜ்ஹில் அர்த், நாளைக்கு நீ சொல்லக்கூடிய விடயம் உண்மையாக இருந்தால் நாளைக்கு போர்க்களத்தில் காலையில் முஸ்லீம்களை நாங்கள் சந்திச்சிடத்தை விடவும் இப்பொழுது இதே நேரத்தில் பூமிக்குள்ளால சுழிவாங்கப்பட்டு போறது மிகவும் பொருத்தம்.
ஏன் தெரியுமா? இப்படியாப்பட்ட முஸ்லிம்களை வெல்ல முடியாது, மிகைக்க முடியாது, அவர்களுடைய ஒரு முடியை கூட பிடுங்க முடியாது என்ற கருத்தை அரசனும் பயந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எனவே முஸ்லிம்கள் நாம் பயந்து வாழ்பவர்கள் அல்ல. சாலிஹான நல்ல அமல்கள், 5 நேர தொழுகைகள், காலை மாலை திக்ர், குர்ஆன் திலாவத், வீட்டுடைய அமல்கள் பெண்கள் சரியாக இருக்கும் பொழுது நாம் வல்லரசுகள் ஒன்று சேர்ந்தாலும் நாம் கடுகளவும் பயப்பட வேண்டிய தேவையும் ஏற்பட மாட்டாது. வரலாற்றில் நாம் யாருக்கும் பயந்தவர்கள் அல்ல. எனவே கண்ணியமானவர்களே, நல்லமல்களை வீடுகளில் உருவாக்குவோம், பள்ளியோடு தொடர்பாகுவோம், 5 நேரம் தொழக்கூடிய மனிதர்களாக மாறுவோம். நிச்சயமாக அல்லாஹ் எங்களை பற்றிய பயத்தை, நடுக்கத்தை, திடுக்கத்தை முழு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா வல்லரசுகளுடைய உள்ளங்களிலும் போடுவான். தலை நிமிர்ந்தவர்களாக மாறலாம். குர்ஆன் தெளிவாகவே சொல்கிறது, வஅன்துமுல் அஅலவுன் இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் அல்லாஹ்வை நம்பி வாழ்ந்தால், முஃமின்களாக வாழ்ந்தால், அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால் நிச்சயமாக நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் வெற்றியாளர்கள், நீங்கள் தான் மிகப்பெரிய வல்லரசு என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக எங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறான். எனவே நல்ல அமல்களின் பக்கம் திசை திரும்புவோம். வல்ல